சார் 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 வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு சார்? எங்க அப்பா காலத்துல இருந்தே டிஎம்கே தான் சார். ஓ அப்படியா, சரி ஓகே சார். கேள்வி மட்டும் கேட்டுக்கிறோம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு மட்டும் சொல்றீங்களா? ஓகேக்கா, தேங்க்யூ சார். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? என்னோட ஓட்டு ஏடிஎம்கே தான் ப்ரோ. அப்படியா ப்ரோ, சரி ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? என் ஓட்டா ப்ரோ, எங்க அம்மா அப்பா காலத்துல இருந்து மாத்தி ரெண்டு கட்சி தான் போட்டுருக்காங்க. ஒரு மாற்றம் வேணும், நான் டிவிக்கே ஓட்டு போறேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ, நல்லது ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ ஒரே சண்டியா இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? விஜய்க்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ப்ரோ? ஏங்க வேலையை போய் பாருங்க, மைக்கு தூக்கின்னு வந்துடுறீங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, ஜனநாயக கடமை நீங்க செய்ய மாட்டீங்க. எனக்கு தெரியும், என் பர்சனல் திங் யாருக்கு பொண்ணுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பரவாயில்ல, சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. சார் உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்ல. பொண்ணு இருந்தா உங்களுக்கு தெரியும். எனக்கு பொண்ணு இருக்குங்க. இப்போ நாட்டில் நடக்கிற ஒரு நியூஸை பார்க்கும்போது பயமா இருக்குங்க. நம்ம பொண்ணை எப்படி காப்பாற்ற போறோன்னு. குழந்தைங்களாச்சு ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் வீட்டில் பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு. நீங்கள் கொடுக்குற 1000, 1500, 2000 வச்சுன்னா எனக்கு தேவையில்லை. அவங்க முதல்ல பாதுகாப்பு வேணும். எந்த கவர்மெண்ட், எந்த கட்சி வந்து இந்த போதைக்கும் பாலியல் குற்றங்களுக்கும் எதிராக வந்து கடுமையான சட்டத்தை கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு. சரி ஓகே, நன்றி ப்ரோ. நன்றி.